பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா இன்னல்ஹம்துலில்லா நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுதில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத் قال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதுமையை உண்டாக்குவது. ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகத்திற்கு இட்டுச் செல்லும் என்பதை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்திற்கு எடுத்துரைத்ததை தற்போது உங்களுக்கு ஞாபகப்படுத்தியவர்களாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். இபாதா பாகம் 2. இபாதத் அப்படின்னா என்ன? இபாதத்துடைய பொருள் என்ன? இபாதத் வெளிப்படையான மறைவான வார்த்தைகளையும் சரி செயல்களையும் சரி அல்லாஹ் விரும்புகின்ற அவன் பொருந்தி கொள்ளக்கூடிய அனைத்திற்கும் ஒட்டுமொத்த பெயர் இபாதா. என்னென்ன வணக்க வழிபாடுகள் எல்லாம் இபாதா அப்படின்னு சொன்ன தொழுகை, ஜக்காத், நோன்பு, ஹஜ்ஜு, உம்ரா, உங்களுடைய அமானிதம், உங்களுடைய உறவை பேணுறது, இப்படின்னு எல்லாமே இபாதா அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இன்ஷா அல்லாஹ் இந்த இபாதத்தை எல்லாத்தையும் நம்மளுடைய செயல்களையும் சரி வார்த்தைகள்லையும் சரி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி உல தூய்மையோடு நிறைவேற்றும் போது தான் அது இபாதால போய் சேரும். அதுதான் இபாதத். ஓகேவா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான், ஜின்களையும் மனிதர்களையும் அவர்கள் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை. என்னுடைய படைப்பின் நோக்கம் என்ன அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான், அவனுடைய குர்ஆன்லேயே சொல்லி காட்டிட்டான். நான் படைச்சதனுடைய நோக்கம் மனிதர்களும் ஜின்களும் என்னை தான் வணங்கணும், அதுக்கு தான் நான் படைச்சேன் அப்படிங்கிறத தெளிவாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ் தான் முழுமையான வணக்கத்திற்கும் அடிபணிகிறதுக்கும் சரி தகுதி படைத்தவன் அவன் ஒருவன் மட்டும்தான். அப்போ அல்லாஹ்வை விடுத்து நம்ம வேற யாருக்காவது இந்த அடிபணிகிறதையும் சரி நம்மளுடைய வணக்க வழிபாடுகளையும் செய்யும் போது அதுதான் என்ன செய்யும், இணை வைத்தலாக மாறும். இணை வைக்கிறது என்னது? அல்லாஹ்வை விடுத்து வேறு ஒருவருக்கு நம்மளுடைய அடிபணிகிறதும் வணக்க வழிபாடுகளை செய்கிறது தான் இணை வைத்தல். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரியில் வருது. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் உஃபைர் என்று அழைக்கப்பட்ட ஒரு கழுதையின் மீது அமர்ந்திருந்தேன். அப்போது முஆத் ரலியல்லாஹு அவர்களிடம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதாக முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, முஆதே, அல்லாஹ்வுக்கு மக்களின் மீது உள்ள உரிமை என்ன, மக்களுக்கு அல்லாஹ்வின் மீது உள்ள உரிமை என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட முஆத் ரலியல்லாஹு அவங்க பதில் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வும் அவனுடைய தூதருமே இதை நன்கு அறிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மக்களின் மீது அல்லாஹ்வுக்கு உள்ள உரிமை என்ன அப்படின்னா, மக்கள் என்ன செய்யணும்னா அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும், அவனுக்கு எதையும் யாரையும் எவரையுமே இணை கற்பிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுக்குள்ள உரிமை, மக்களின் மீது அல்லாஹ்வுக்குள்ள உரிமை அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அல்லாஹ்வின் மீது உள்ள மக்களுக்கு உரிமை என்ன, அல்லாஹ்வின் மீது மக்களுக்குள்ள உரிமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சொல்றாங்க, அவனுக்கு இணை கற்பிக்காமல் இருப்பவரை அவன் வேதனைப்படுத்தாமல் இருக்கணும். இன்னொரு முஃமினை போய் ஒரு முஸ்லீமை போய் நம்ம வேதனைப்படுத்திடவே கூடாது. அல்லாஹ்வுக்கு யாரையும் எதையும் இணை கற்பிக்காம ரொம்ப தூய்மையா உளப்பூர்வமா இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும், பார்த்தா மட்டும் இல்லை அவங்களுடைய செயல்கள் ரீதியாகவும் நம்மளுக்கு தெரியும். யாரையுமே நம்ம துன்புறுத்திடக்கூடாது, எந்த ரீதியிலையுமே நம்ம துன்புறுத்தவே கூடாது. இதுதான் இபாதா. இதை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அவனுக்கு இணை கற்பிக்காமல் இருப்பவரை வேதனைப்படுத்தாமல் இருக்கிறது தான் அதை அல்லாஹ்வின் மீது மக்களுக்குள்ள உரிமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். எவ்வளோ அருமையான ஒரு ஹதீஸ், எவ்வளோ அழகான ஒரு நற்செய்தி. இந்த நற்செய்தியை போயிட்டு முஆத் ரலியல்லாஹு கேட்குறாங்க, நான் இந்த நல்ல செய்தியை போயிட்டு மக்களுக்கு அறிவிக்கட்டுமா அப்படின்னு கேட்குறப்போ அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த நற்செய்தியை அறிவிக்காதீங்க, ஏன்னா மக்கள் இதை நம்பிட்டு இந்த நற்செய்திகளில் ஈடுபடாமல், இதை நம்பி நற்செய்திகளில் ஈடுபடாமல்
அப்படியே இருந்துருவாங்க, வணக்க வழிபாடு எதுவும் செய்ய வேண்டாம், நம்ம யாரையும் துன்புறுத்தாமல் இருந்துருவோம்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துருவாங்கல்ல. அந்த ரீதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதை மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அறிவு ரீதியாக அணுகணுமே தவிர என்ன செய்யக்கூடாது, மக்கள் அமைதியாக இருந்துடக்கூடாது, அவங்களுடைய வணக்க வழிபாடுகள் குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, செயல்களில் மக்கள் ஈடுபடாமல் இருந்துருவாங்க. அதனால் இதை அறிவு ரீதியாக தான் நம்ம இந்த ஹதீஸை அணுகக்கூடியவங்களாக இருக்கணும், சிந்திக்கக்கூடியவங்களாக இருக்கணும். சஹீஹ் புகாரியில் 2856வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கு. அப்போது இபாதத்துடைய வகைகளில் எந்த ஒன்றையும் சரி நம்ம அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செலுத்தவே கூடாது. அப்போ அல்லாஹ் மட்டும்தான் இபாதத்துக்கு உரியவன் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அல்லாஹ்வுடைய ருபூபியத்திலும் சரி, உலூஹியத்திலையும் சரி, அஸ்மா சிஃபாத்துலையும் சரி, அல்லாஹ்வுக்கு இணை துணை இல்லை அப்படிங்கிறதுல ரொம்ப நம்மளுடைய நீயத்தில் தூய்மையாக இருக்கணும். இபாதத்துடைய வகைகள் சார்ந்த அனைத்திலும் நான் சொன்ன மாதிரி துவா, உங்களுடைய தொழுகை, உங்களுடைய நீயத், உங்களுடைய அறுத்து பலியிடுதல், உங்களுடைய தவக்கல் வைத்தல், நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயப்படுறது, ஆதரவு வைக்கிறது, உறவுகளை பேணுறது, எந்த விஷயமா இருக்கட்டும், ஹஜ்ஜி உம்ரா எப்பேற்பட்ட இபாதத்தாக இருக்கட்டும், அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கணும். இதை எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் அல்லாஹ் அல்லாதவருக்கு செலுத்தும் போது தான் திண்ணமாக அவர் இணை வைத்து விட்டார் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் நீங்கள் ஜாயின் ஆயிடுவீங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர. அப்போது இபாதத்துடைய வகையில் நம்ம பார்க்குறப்போ எல்லா விஷயத்துலையும் அல்லாஹ் மட்டும்தான் இருக்கணும். அதை தாண்டி நம்மளுடைய உள்ளத்தில் எதுவும் யாரும் எப்பேற்பட்டவங்களும் இருக்கவே கூடாது. நம்ம குடும்பத்தாரில் கூட நம்ம யார் சொல்கிறதையும் செய்யக்கூடியவங்களாக இருக்கக்கூடாது. அவங்களே தப்பு செஞ்சால் கூட நாம் போய் அதை சொல்லி கொடுக்கக்கூடியவங்களாக தான் இருக்கணுமே தவிர அவங்க கூட சேர்ந்து செய்யணுங்கிறதுலையும் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற விஷயத்தில் முக்கியமாக ஒன்றிணைஞ்சு போவே கூடாது. அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான், அது ஒருவன் மட்டும்தான், அவனுக்கு மட்டும்தான் செய்யணுமோ அவனுக்கு மட்டும்தான் செய்யணும். அல்லாஹ்வுடைய பண்புகள் இருக்குது, அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். இப்போ நான் தௌஹீதுன்னு சொல்கிறேன். தௌஹீத் அப்படின்னா என்ன? தௌஹீதுனா உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியும்? நான் தௌஹீது ரீதியான மணமகனை அணுகிறேன், தௌஹீது ரீதியான மணமகளை நான் அணுகிறேன் அப்படின்னா அந்த தௌஹீத் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது அறிவு ரீதியாக எனக்கு தெரிஞ்சிருக்கணும். தௌஹீத் என்பது நம்மளை படைச்சி பரிபாலிப்பவனாகிய ஏக இறைவனாகிய அல்லாஹ்வை மட்டும்தான் அப்படிங்கிறதுல ஒருமைப்படுத்தக்கூடிய விஷயம்தான் தௌஹீத். ஒருமைப்படுத்துறதுல அல்லாஹ் மட்டும்தான், ஒருமை அல்லாஹ், ஒருமை அல்லாஹ், இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அல்லாஹ் மட்டும்தான், அதை நான் ஒருமைப்படுத்துகிறேன் அப்படிங்கிறதுல தூய எண்ணத்தோடு இருக்கணும். அல்லாஹ் மட்டும்தான் நம்ம வணங்கணும், அவனுக்கு எந்த விதமான இணை துணையை ஏற்படுத்திடவே கூடாது. அதே போல் அல்லாஹ்விற்குன்னு இருக்கிற பல பண்பு பெயர்கள் இருக்குது. அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்விற்கின்ற பெயர்கள் இருக்குது, அதில் அல்லாஹ்வுடைய பண்புகள் இருக்குது. அந்த பெயர்களையும் அவனுடைய பண்புகளையும் அல்லாஹ்வுடைய தகுதிக்கு ஏத்தாப்புல நாம் நம்பிக்கை கொள்ளணும், ஈமான் கொள்ளணும். அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் அவனுடைய குணாதிசயங்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் தனித்தவனாக தான் இருக்கான், அவனுக்கு இணைத்துள்ளே இல்லை அப்படிங்கிறத ஒருமைப்படுத்துவதற்கு பெயர் தான் தௌஹீத். சுப்ஹானல்லாஹ். அப்போ தௌஹீது என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம கிட்ட கேட்டால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தௌஹீது என்றால் என்ன. தௌஹீத் என்பது நம்ம படைச்சி பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனாகிய அல்லாஹ்வை மட்டும்தான் அப்படிங்கிறதுல நான் ஒருமைப்படுத்துறதுல உறுதியாக இருக்கேன். மேலும் அவனையே நாம் வணங்க வேண்டும். அவனுக்கு உயர்ந்த பல பெயர்களும் பண்புகளும் உள்ளன. அப்பெயர்கள் பண்புகளை அவனது தகுதிக்கேற்ப நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் அவனுடைய குணாதிசயங்களுடைய விஷயத்தில் அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணைன்னு யாருமே கிடையாது என்று அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவதற்கு தான் தௌஹீத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சுப்ஹானல்லாஹ். இதுக்கப்புறம் தௌஹீத் அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம எல்லாரும் என்ன செஞ்சுருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக தெரிஞ்சு வச்சுருக்கோம். இன்ஷா அல்லாஹ் தௌஹீத் வாரியாக இருக்கேன், எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படிங்கிறத வாய்மொழியாக இல்லாமல் நம்மளுடைய செயல்கள்லேயும் சரி நம்மளுடைய வார்த்தைகள்லேயும் சரி ரொம்ப தெளிவாக தூய எண்ணத்தோட அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் என்னுடைய எல்லா வணக்க வழிபாடுகளும் என்ற அடிப்படையில் நாம் இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் இதற்கு அப்புறம் வரக்கூடிய கிளாஸில் தௌஹீத் ருபூபியா அப்படின்னா என்ன, அஸ்மாவுல் வசிஃபாத் அல்லாஹ்வுடைய பண்பு பெயர்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கலாம். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஸ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற பல
அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.